ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? இந்த தலைப்பை பற்றி இப்போது பேச உள்ளேன். சீதாதேவி ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டாள் என்ற செய்தி ஜடாயுவால் ராமனுக்கும் இலக்குவனும் அறியப்பட்டது. அவளை காப்பாற்ற காட்டிற்குள் சென்றனர். அப்போது ஒற்றை கண் அரக்கன் ராமன் மற்றும் இலக்குவனை கொல்ல வந்தான். அப்போது அவர்களை வீழ்த்தினான். அப்போது கபந்தன் என்ற வீரன் அங்கு வந்தான். அவன் ஸ்ரீராமனிடம் கால்தடப்பட்டு சாப விமோச்சனம் பெற்றவன் என்றும் தங்களுக்கு உதவி செய்ய வானரர்களின் தலைவனான சுக்ரீவன் காத்து கொண்டிருக்கிறான், அவர்களை போய் சந்தி என்று ராமனுக்கும் இலக்குவனுக்கும் அந்த பாதையை காட்டினான். அந்த பாதையில் செல்லும் வழியில் அனுமனை சந்தித்தனர். அனுமன் யார் என்று வினவ தசரத மன்னரின் மைந்தர்கள் என்று கூறவும் மகிழ்ச்சி கொண்டு தான் வானர்களின் தலைவனான சுக்ரீவனின் அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக உள்ளேன் என்று கூறினான். ராமனும் இலக்குவனும் சுக்ரீவனை காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அனுமன் அவர்களை அழைத்து கொண்டு சுக்ரீவனிடம் சென்றான். சுக்ரீவன் இந்த செய்தியை அறிந்து மகிழ்ச்சி கொண்டான். தனக்கு தன் அண்ணன் வாலி மூலம் ஒரு பிரச்சனை உள்ளதென்றும் அதனை தீர்த்து வைக்க ராமனிடம் வேண்டினான். தன் அண்ணன் வாலி தான் இருக்கும் கிஷ்கிந்தை நகரிலிருந்து வெளியேற்ற முயல்வதாகவும் அவனுடைய அபூர்வ சக்தியால் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் ராமனிடம் வேண்டிக் கொண்டான். ராமனும் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையில் நடந்த போரில் வாலியை கொன்று சுக்ரீவனின் ஆசையை நிறைவேற்றினான். பின் சுக்ரீவன் தன்னிடமிருந்த வானர படைகளை ஏவி ராமருக்கு உதவி செய்ய வேண்டினான். அப்போது வானரர்கள் சீதையை பற்றி அறியும் நோக்கத்தில் காட்டில் செல்லும் பொழுது சம்பவி என்ற பறவை அவர்களின் கண்ணிப்பட்டது. சம்பவி அவர்களை அழைத்து தான் ஜடாயுவின் சகோதரன் என்றும் சீதாதேவியை இலங்கையின் அரசனான ராவணன் கடத்தி சென்றான் என்றும் அவர்களிடம் கூறியது. வானர்கள் அதை கேட்டு அதிர்ச்சியுற்றனர். கடலை கடந்துதான் இலங்கைக்கு செல்ல வேண்டும், அது அனுமனால் தான் முடியும். பின் வானரர்கள் அனைவரும் அனுமனால் உன்னால் மட்டுமே முடியும், உன்னிடத்தில் அந்த பலம் உள்ளது, நீ சென்று இந்த கடலை கடந்து சீதாதேவியை அழைத்து வா என்று கூறி அனுப்பினர். அனுமனும் தன் பலத்தை அறிந்து அந்த கடலை கடந்து இலங்கைக்கு செல்லும் வழியில் கடலில் உள்ள ஒரு ராட்சச பிராணியிடம் மாட்டிக்கொண்டான். பின் எப்படியோ அதிலிருந்து வெளிவந்து மறுபடியும் கடலை கடக்க முயற்சித்தான் அனுமன். அங்கு ராவணனோ சீதாவிடம், மரியாதையாக என்னையை திருமணம் செய்து கொள், கோழையான ராமன் இனி உன்னை காப்பாற்ற வரமாட்டான் என்றும் சூர்பனகை மற்றும் அவளது தோழியான மற்ற அரக்கிகளும் சீதாவிடம் ராவணனை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அனுமன் மறைமுகமாக சீதாவை சந்தித்து ராமனிடமிருந்த பெற்ற அந்த மோதிரத்தை காட்டி தான் அனுமன் என்றும் ராமன் அனுப்பி வைத்ததாகவும் தங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்றும் கூறினான் அனுமன். இதனை அறிந்த சீதா, தான் மற்றும் அடிமை இல்லை, இங்கு மற்ற அனைவரும் நிறைய அப்பாவி மக்களும் அடிமையாக உள்ளனர், எங்கள் அனைவரையும் ராமன் காப்பாற்றுவர் என்ற நம்பிக்கையில் நான் இப்போது இருக்கிறேன், நீ சென்று வா, என்னுடைய மோதிரத்தை கொண்டு போய் ராமனிடம் காட்டு என்று அனுமனிடம் கொடுத்து அனுப்பினாள். அனுமனும் இலங்கையை கடந்து சீதா கொடுத்த மோதிரத்தை காட்டி இதனை கூறலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ராவணனை தான் சந்திக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவனுக்கு தன் பலம் தெரியும் என்று எதிரிகளால் காயப்பட்டு ராவணனை சந்திக்கிறான். தனது வாளாலே ஒரு இருக்கையை அமைத்து ராவணன் முள் அமர்கிறான் அனுமன். ராவணன் அனுமனை மிரட்டி இவனது வாளில் தீயை வைத்து இலங்கை காட்டு வழியை அனுப்புங்கள் என்று உத்தரவிடுகிறான். இலங்கையிலிருந்து மீண்டு அனுமன் ராமனிடம் சீதாவின் மோதிரத்தை காட்டி அங்கிருக்கும் சூழ்நிலையை கூறுகிறான். அப்போது ராவணனின் தம்பியான விபீஷனும் இலங்கையை கடந்து ராவனை சந்திக்க வருகிறான். அவன் கூறுகிறான், ராவணனின் தம்பியாக மடிவதை விட சத்தியத்தின் பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிறேன் ராமா என்று ராமனுக்கு ஆதரவாக அங்கே வருகிறான் விபீஷன். அப்போது விபீஷன் கடலை கடக்க வழி சொல்கிறான். அங்கு நாலா என்ற வானரம் அந்த கடலை கடக்க தன் கட்டுமானப்படியை மற்ற வானரர்களிடம் கூறி ஆரம்பித்து ராமனுக்கு உதவி செய்கிறது. அவர்கள் கடலை கடந்து சீதையை மீட்க செல்கின்றனர். அப்போது வானரர்கள் முதலில் கும்பகர்ணன் மற்றும் கும்பகர்ணனின் மைந்தர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை மடிக்க வைக்கின்றனர். பின் ராவணனின் மகனான இந்திரஜித் ராமனிடம் போரிட்டு ராமனால் கொல்லப்படுகின்றான். இந்த செய்தியை அறிந்த ராவணன் தானே போரில் ஈடுபட்டு ராமனால் தலை வெட்டப்பட்டு மீண்டும் 10 தலைகளை உருவாக்குகின்றான். இந்த 10 தலை கொண்ட ராவணன் ராமனுக்கு ஒரு நெருப்பு வளையத்தை உண்டாக்கி
ராமனை தனக்கு அடிமையாக்க பார்க்கிறான். ஆனால் ராமனோ தனக்குள்ள வலிமையை கொண்டு அதனை ஒரு வட்ட வடிவ ஆயுதமாக மாற்றி ராவனை கொன்று வெற்றி பெறுகிறார் ராமன். பின் சீதையை மீட்டு இலங்கையை கடந்து அயோத்திக்கு திரும்பி தன் சகோதரருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றார் ராமர். ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியே என்பதே எனது கருத்தாகும். நன்றி.